எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா சம்பவாமி யுகே யுகே. வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் இப்படி ஒரு ஸ்லோகன் ஸ்டார்ட் ஆகுது. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் நிர்பய பாரத அப்படின்னு தொடங்குகிற பாடல் முடியும் போது சம்பவாமி யுகே யுகேன்னு முடியுது. இதுக்கு பாட்டுக்கு என்ன அர்த்தம்? பூமியில் எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன். எப்போ வருவேன்? யுக யுகங்களுக்கு வருவேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு பாதி கரெக்டு, ஒரு பாதி தப்பு. எது கரெக்டு? எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன்னு சொல்கிறது கரெக்டு. பரமாத்மா வராரு. ஆனால் யுக யுகங்களுக்கு வராருன்றது தப்பு. ஓகேங்களா? நேற்று போட்ட வீடியோ என்ன சொன்னால் விஷ்ணு அந்த அவதாரங்கள் பற்றி போட்டிருந்தோம். தசாவதாரத்தில் மல்சிய கூர்ம வராகஸ்ட நரசிம்மஸ்ட வாமனா ராம ராம ராமஸ்ட கிருஷ்ண கல்கி ஜனார்தனா. அப்போது அது எல்லா யுகங்களுக்கும் வந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் வியாசர் எழுதிய இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் அப்படி வந்துடுச்சு யுகே யுகேன்னு. ஆனால் பரமாத்மா அப்படி வர்றதில்லை, எல்லா யுகங்களுக்கும் வர்றதில்லை. ஏன்னா சத்தியுகத்தின் கடைசியில் 3 கோடி மக்கள் தான் இருக்காங்க. நம்ம மொத்தமே 800 கோடி மக்கள், 3 கோடி மக்களும் ஆத்மஸ்திதியில் தான் இருக்காங்க, தப்பே பண்ணாமல் இருக்காங்க. அங்கே வந்து அவர் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரேதா முடியும் போது கூட 33 கோடி மக்கள் தான் இருக்காங்க. 33 கோடி மக்களுக்கும் பகவான் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துவாபரகத்தினோட கடைசியில் வரும்போது கரெக்டாக எனக்கு பாப்புலேஷன் தெரியாது, ஒரு 100 கோடி இருக்கலாம், 150 கோடி இருக்கலாம், இல்லை 200 கோடி இருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது 700-800 கோடி இருக்கக்கூடிய இந்த ஜனத்தொகை அங்கே இல்லை. அப்போ யாருக்காக கிளாஸ் எடுக்கிறார்? ஆக்சுவலாக 1936 தான் பரமாத்மா கிருஷ்ணருடைய 83வது பிறவியாக இருக்கக்கூடிய லேக்ராஜ் என்ற பெரியவரோட உடம்புல வராரு. அவருக்கு பிரம்மான்னு வைக்கிறாரு, ஒரு அலௌகிக பிறவி கொடுக்குறாரு, 84வது பிறவி கொடுக்குறாரு. அதன்படி அவர் எடுக்கிறது தான் ஸ்ரீமத் பகவத்கீதை. ராஜயோக கிளாஸஸ் நடத்துகிறார். இதன்படி நம்ம நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறோம், பரமாத்மா யாரும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பல பிறவிகளாக செய்த பாவங்களை மன்மனாபவன்ற மந்திரத்தினாலும் எரிக்கிறோம். மன்மனாபவனா தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்து நம்ம பல பிரிவுகளாக செய்த பாவங்களை அழிக்கிறது. சரிங்களா? அப்போது பரமாத்மா எப்போவுமே யுகத்தினுடைய கடைசியில் தான் வராரு. அது ஒரு 100 வருஷத்துக்கு வராரு. 33 கோடி பேர் யாரெல்லாம் சத்தியுகத்துக்கு திரேதாயுகத்துக்கு தேவையோ அவர்களை உருவாக்குகிறார். அப்போ இதை எப்படி சொல்லணும்? சம்பவாமி கல்பே கல்பே அப்படி சொல்லியிருந்தால் தான் இது கரெக்டு. பரமாத்மா யுக யுகங்களுக்கு வருவதில்லை. கடவுள் கல்பத்துக்கு ஒரு முறை தான் வருகிறார். அது கலியுகத்தின் கடைசியில் வராரு. அவர் வந்து போகிற அந்த 100 வருஷத்தை நம்ம சங்கமிகம்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய விளக்கம். ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன். இப்போ நான் இந்த சீரீஸ் போட்டுகிட்டே வரேன்ல, நானே ஃபேஸ்புக்கில் போடுறேன், ட்விட்டரில் போடுறேன், என்னென்ன சோஷியல் நெட்வொர்க் இருக்கோ எல்லாத்துலேயும் போடுறேன். முதல் முறையாக ஒரு சின்ன அடுத்த லெவலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். nungaivision.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நான் போடுற இந்த வீடியோஸை வந்து அவங்களும் ஒரு சீரீஸாக போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பார்க்கலாம். நான் இந்த கார்டு இது ஒன்று போடுறேன் பாருங்களேன், அனோட்டேஷன் போடுறேன், அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். nungaivision.com. இதில் வந்து நான் இங்கிலீஷ் போடுற எல்லா வீடியோவும் அதில் வருது. இதில் என்ன பியூட்டினா, லேட்டஸ்ட்டாக போட்டது மேலேயும் ஓ அமைன்ற ஃபஸ்ட்டு படம் கடைசிலே வரும். ஸோ ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிங்காரச்சென்னை.com, இது ரெண்டுமே ஒரே ஒருத்தர் தான், திரு ரங்கநாதன் சொல்லிட்டு. அவர் இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுறார். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிங்காரச்சென்னைன்றதில் வந்து முழுமையிலும் தமிழார். நம்ம இதற்கு 66 வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ சேர்த்தா 67. இதையும் சிங்காரச்சென்னை.com, இதில் அங்கே லிங்க் ஒன்று இருக்கும், ராஜயோகம்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த 67 வீடியோவும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல முயற்சி தான். இது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயந்தான். பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.